இந்த வாட்டி எக்கச்சக்கமாக இந்த கடையில் வந்து கலெக்ஷன்ஸ் போட்டிக்கிட்டே இருக்கு. அப்படியே வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். இங்கே பாருங்க, இப்படி வந்தால் அப்படி தரல, இப்படி வந்தால் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க இருக்கா, ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக. ஓகே ஓகே அந்த சைடு பார்ப்போம். நிறைய போட்டுருக்காங்க. மாலையில் எவ்வளோண்ணா? எத்தனைண்ணா இருக்குது இதில்? மாலையை கலந்துருக்காங்க, அதையும் கலந்துருக்காங்க, எல்லாத்தையும் கலந்து போட்டிருக்காங்க. கலந்து போட்டிருக்காங்க. இது பாருங்க, செம்மையாக இருக்கு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்மையாக இருக்கு. ஓகே, இதுதான் நம்ம வீட்டில் இருக்குது. இந்த ஒரு பாக்கெட் 3 பாக்ஸ் வாங்க. அதுதான் வளர்ந்து அப்படிதான் இருக்கும். செத்து போச்சு. இது வந்து அந்த காலை இது பண்ணலாம். டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இந்த கல்லை நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வாட்டி வந்து நிறைய வந்து ஃபிஷ்ஷில் நிறைய இந்த வாட்டி கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. அதுதான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படிதான் ஃபில்டர் பண்ணி போடுவாங்க. ஓகேங்களா? ஒரு 3 போடுவாங்க. அப்படியே ஒரு கவர் எவ்வளோ வரும்? ஒரு பாக்கெட்டு இல்லை, எண்ணி தான் போடணும். எண்ணி தான் போடணும்ல? அதுனா எல்லாமே உள்ள எத்தனை ரூபாய்? எண்ணி தான் போடணுமா? ஓ, இப்போ தான் வந்துருக்குதா? எண்ணி தான் போடுவாங்க. இப்போ தான் வந்து சூப்பராக இருக்குது மீன்லாம். அந்த வாட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துடும். என்ன டேங்கர் டேங்கில் கூட வச்சுக்கலாம். சங்கு பாருங்க, பீட்டா நம்ம வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் இந்த வெள்ளை. மொத்தம் அதே தண்ணி எத்தனை இறந்துடும். அப்படியா? கொஞ்சம் அதே தண்ணியில் வச்சு தான் போதும். குடிக்குமா? இல்லை, 10 பீஸ் நல்லா இருக்கு. அதே மாதிரி போட்டு தரோம். இதே மாதிரி வேணுமா?
எவ்வளோ நாளைக்கு இருக்கும் இது? இது கப்பீஸ் நம்ம தெரியும். மீன் ரெஸ்டா ஃப்ரீயா இருக்க இது என்ன பண்ணுவோம். இப்போ ஃப்ரீயா போட்டோன்னா 2 நாள் 3 நாள் கூட தாங்கும். 2 நாள் 3 நாளைக்கு தாங்க. ரெஸ்டா போட்டோன்னா 1 நாள் 24 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் கணக்கு வரும். ஓ இப்போ இது பார்சல் போட்டோம்னா போடுவீங்களா? எல்லாமே இப்போ தான் போச்சு. எல்லா பார்சல் இப்போ எனி டைம் டெய்லி போயினே தான் இருக்கு. பார்சல்னா ஒரு மீன் எவ்வளோக்கு தருவீங்க? அது எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து. கடை வச்சிருக்கவங்கன்னா இந்த கடையை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லாட்டாவோட தராங்க ஃபிஷ்ஷை, அதனால வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க ஒன்று ஒன்றா எடுத்து பார்சல் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க டெலிவரி பண்ணுவீங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா இவங்களை யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. பாருங்க இது கோல்டு வந்து விட்டு ஒன்றா பார்த்து எல்லாத்தையும் போடுவாங்க. இது வந்து எல்லாமே வந்து போனது லிஸ்ட்டு. பசங்க மாறிக்கிட்டே இருக்கானுங்களா கடையில்? ஆமாம், மாறிட்டே தான் இருக்கும். ஓனர் மட்டும் தான் மாறாமல் வரும். ஃபுல்லாக அதுதான் பார்சல் தான் ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பார்சல் தான் கட்டி வச்சுருக்காங்க. இதுல மிக்சர்லயே இருக்குல்ல? இப்போ எல்லாம் மிக்சடா இருக்கும். அது ஆர்டர் போடும்போது தனித்தனியாக பிரிச்சு போடும். ஆர்டர் போடும்போது தனித்தனியாக பிரிச்சு போடும். எப்படி இருக்கீங்க? கடைக்கு இல்லை இங்கே நெதியாக போட்டுருப்போம். ஃபுல்லாக இங்கே பாருங்க 10% இல்லையா? போன இருப்பாங்க வெளியே போனார். ஏஞ்சல் பாருங்க, அப்பா எவ்வளோ பெஸ்ட்டு பாருங்க. ஏஞ்சல்ஸ் செம்ம பெஸ்ட்டாக இருக்குது. அடல்ட்டு, சரியான அடல்ட்டு. மகன் பிச்சுக்கும் செம்ம அடல்ட்டு. மாலி தான் வந்து செம்ம பெஸ்ட்டு. வாழ்றதுக்கு முன்னாடியே போட்டுறாங்க. ஃபுல்லாக அந்த கல்ல எவ்வளோ நாளும் வந்து எடுத்துக்கலாம். பாருங்க கையை பட்டாக்குன்னு கச்சிருவா போல. பார்த்தீங்களா அரோனா வேலை பார்ப்போம் கையை. இல்லை இந்த வாட்டி வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்தமாதிரி மோர் தென் வீடியோஸ் வந்து நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், அப்புறம் வந்து யூடியூப்பில் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ அடுத்த கடைக்கு போயிட்டு அடுத்த கடையில் போயிட்டு வீடியோ எடுத்து போடுவோம்.